ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலும் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். தேவ சமூகத்திலே நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆவலாய் கூடி நிற்கிறோமா? கர்த்தர் நிச்சயமா இந்த நாளிலே உங்களோடு பேசுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அவரை தேடுகிற ஒவ்வொரு நொடியும் அவர் நமக்கு போதுமான நல்ல கர்த்தராய் நம்மோடு கூட வருகிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஏதோ ஒரு தேவையோடு ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவருடைய வசனம் என்னோடு பேச வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆவலாய் காத்து நிற்கிற உங்களுக்கு தேவனுடைய வசனம் நிச்சயமாய் இந்த நாட்கள் ஒரு பதிலாய் இருக்க போகிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள ஆண்டவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் நாங்கள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு பகுதியை நாங்கள் தியானம் செய்யலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 30வது வசனம் சொல்கிறது, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள் என்று சொல்லப்படுகிறது. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகு வீண் என்று சொல்லப்படுகிறது. அன்பு பிள்ளைகளே, ஒரு பெரியவர் இருந்தார். மிகவும் ஆசீர்வாதமான நல்ல ஒரு செல்வந்தன், நல்ல செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் இந்த மனிதன். ஆனால் அவர் திருமணம் செய்ய விரும்பவில்லை. அவருடைய வாழ்க்கையிலே அவர் அந்த திருமண வாழ்க்கையை அவர் விரும்பாதபடியினால் திருமணம் செய்து கொள்ளவில்லை. இப்படி எல்லா ஆஸ்திகள் இருந்தது, எல்லா சுகம் இருந்தது, எல்லா நன்மைகளும் அவருடைய வாழ்க்கையில நிறைவாய் இருந்தது. இப்படி நிறைவாய் இருந்த பொழுதும் அவர் திருமணம் செய்ய விரும்பவில்லை. அதனாலே அவருக்கு அது நடக்கவும் இல்லை. அவர் மிகவும் முதிர்ந்தவரானார். அவருடைய மிக நெருங்கின ஒரு நண்பன் இருந்தார். அவர் பார்த்து ஒரு நாள் அவருடைய வியாதிப்பட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையிலே அவர் பார்த்து கேட்டாராம். அந்த நண்பன் அந்த நபரை பார்த்து, நீங்கள் இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறீர்களே, எல்லா சொத்து சுகம் நன்மைகளும் உங்களுக்கு இருக்கிறது, ஆனால் நீங்கள் திருமணம் செய்யாமல் இருப்பதற்கு என்ன காரியம்? எதற்காக நீங்கள் இந்த திருமணத்தை விரும்பவில்லை என்று நண்பனாகிய என்னிடத்தில் நீங்கள் மறைக்காமல் சொல்ல முடியுமா என்ற ஒரு கேள்வியை அந்த நபரிடத்திலே கேட்ட பொழுது அவர் சொன்னாராம், நான் ஒரு பூரணமான நிறைவுள்ள ஒரு பெண்ணை நான் தேடினேன். அவள் ஒரு நாள் எனக்கு தென்பட்டாள். அந்த பெண்ணிடத்தில் என்னுடைய காரியங்களை நான் ஆராய்ந்து பார்த்த பொழுது நான் விரும்பின அவ்வளவு விடயங்களும் அவருடைய வாழ்விலே இருந்ததென்று சொன்ன பொழுது இந்த நண்பனுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். அப்படியா, எதை நீங்கள் எதிர்பார்த்தீங்கள், என்ன காரியம், நீங்கள் எனக்கு சொல்ல முடியுமா என்று சொல்லி கேட்ட பொழுது அந்த நபர் சொன்னாராம், நான் தேடின எல்லா விடயங்களும் அந்த பெண்ணிடத்தில் சம்பூர்ணமாய் இருந்தது. ஆனால் அந்த பெண்ணும் என்னை போன்று சில பூரணமான விடயங்களை தேடினாள். ஆனால் அவள் தேடின விடயங்கள் என்னிடத்தில் காணப்படவில்லை. அதனால் அவள் என்னை நிராகரித்து விட்டாள். நானும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நபராய் தள்ளப்பட்டேன். எனக்கு அது கிடைக்கவில்லை என்று சொல்லி தன்னுடைய முதிர் வயதிலே வியாதிப்பட்ட காலத்திலே அந்த காரியத்தை தன்னுடைய நண்பனோடு பகிர்ந்து கொண்டாராம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு மனிதன் எதிர்பார்க்கிற விடயங்கள் இன்றைக்கு உலக பிரகாரமானதாய் இருக்கிறது. நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையை நாம் ஏதோ தற்காலிகமாக வந்தவர்கள், தற்காலிகமான சில விடயங்களுக்காக நாம் எதிர்பார்த்து நம்முடைய வாழ்க்கையின் சுகங்களை, சந்தோஷங்களை, நம்முடைய வாழ்க்கையின் நிம்மதியை, நம் வாழ்வையே சில வேளைகள் நாம் தொலைத்து விடுகிறோம். உலகத்திலே சில விடயங்களை குறித்து நாங்கள் உற்று பார்த்து ஒத்து நம்முடைய வாழ்க்கையை நிதானிக்க யோசிக்கிறோம். அதனால் நாம் திருப்தியற்றவர்கள் ஆகி அந்த நன்மையை அனுபவிக்காமலே நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடுகிறோம். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகு வீண். இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற காரியங்கள் ஒரு நாளைக்கு எல்லாமே இல்லாமல் போய்விடும். எல்லாம் ஒவ்வொரு பருவத்தில். ஒரு பெண்ணை எடுத்துக்கொள்ளுங்கள், சிறு குழந்தையாய் இருக்கிற பொழுது அவளுடைய அழகு, அவளுடைய பேச்சுக்கள், அவளுடைய கவர்ச்சிகள் எல்லாம் நம்முடைய கண்ணை பறிக்கத்தக்கதாய் இருக்கிறது. அந்த பிள்ளை சிரித்தால் அவருடைய மழலை பேச்சை கேட்கையில மற்றவர்கள், உற்றவர்கள், சுற்றத்தார் எல்லாரும் மகிழுவார்கள், சந்தோஷப்படுவார்கள். அவன் வளர்ந்து வாலிபனாய் வருகிற பொழுது அவனை நேசிக்கிற பெற்றார் இருப்பார்கள், ஒரு சாரர் அவர்களை வெறுப்பார்கள். இப்படி திருமணமாகிற பொழுது ஒரு பருவம் அடைகிறார்கள். உடைய அழகு சில வேளையிலே தொலைந்து போய் விடுகிறது. இந்த அழகை மட்டும் நாம் வைத்து நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்க கூடாது அன்பானவர்களே. அது மட்டுமின்றி இன்றைக்கு பல விடயங்களிலே இந்த உலகத்திற்கு ஒத்து பார்ப்பதினாலே சில காரியங்கள் நமக்கு சம்பூர்ணமாய் தோன்றாமலே போய்விடுகிறது.
எந்த மனிதனும் ஒரு சம்பூர்ணமானவன் இந்த உலகத்தில் எல்லா விடயங்களும் சரியான ஒருவரை நாம் தேடி கண்டுபிடிப்பது என்பது அது மிகவும் ஒரு கடினமான காரியமாயிருக்கிறது. எல்லா மனிதர்களிடத்திலும் ஏதோ ஒரு குறைவு, ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு அதைரியம், ஏதோ ஒரு போராட்டம் காணப்படுகிறது. அன்பான கடவுளுடைய பிள்ளையே, நாம் சந்திக்கிற சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானித்து விடாதபடி கடவுளுடைய சமூகத்திலே நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையானது வார்த்தையின்படி நிர்ணயிக்கப்பட வேண்டும். தேவனுடைய வசனம் நமக்கு கொடுக்கிற ஆலோசனையின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்கிற பொழுது சந்தோஷமும் சமாதானமும் பேரின்பமும் நம் வாழ்விலே தொடர்ந்து வருகிறது. அதனால் நாம் திருப்தியாக்கப்பட முடியும். அதனாலே தேவ சமூகத்தின் நன்மையான ஈவுகளை நாங்கள் அனுபவிக்க முடியும். இன்றைக்கு மனிதர்கள் தேடுகிற விடயம் என்ன? உலகத்து காரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறார்கள். உலகத்திலே நன்மை பகிக்கக்கூடிய தேடி ஓடி அவைகள் கிடைக்காததினால் மனம் சலித்து வாழ்க்கையை தொலைத்து விடுகிறார்கள். இன்றைக்கும் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து உன் வாழ்விலே அழிந்து போகக்கூடிய விடயங்களினாலே நீ திருப்திப்பட வேண்டும் என்று சொல்லி மனம் சோர்வடைந்து போகலாம். இந்த வாலிபமும் இளமையும் மாயையானது. இதுதான் அங்கே ஞானி சொல்லுகிறான், நான் சூரியனுக்கு கீழே பார்த்த எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருக்கிறது, எல்லாம் குழப்பமாயிருக்கிறது, எதுவுமே எங்களை திருப்திப்படுத்த முடியாது. அந்த முதியவர் சொன்னது போல அவருடைய வாழ்க்கையில் எதை அவர் திருப்தி என்று நினைத்தாரோ அது இன்னொருடைய வாழ்க்கையிலே அது திருப்தியற்றதாய் தென்பட்டது. அன்பு பிள்ளையே, இன்றைக்கும் நீ ஏதோ ஒரு காரியத்தினால் நீ திருப்திப்பட வேண்டும். இந்த அழிந்து போகிற உலக இன்பங்கள், சிற்றின்பங்கள், மோகங்களினாலே திருப்தியடைந்து என் வாழ்க்கையை நான் கட்டியெழுப்பலாம் என்று சொல்லி நினைத்து நீ சோர்வடைந்து போயிருக்கலாம். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகு கூட அழிந்து போகக்கூடியது. ஆனால் நம்மோடு எப்பவுமே வரக்கூடிய ஒன்றே ஒன்று தெய்வத்துடைய அன்பு. அவர் நேசித்தபடியினால் தம் ஜீவனையும் அற்பமாய் எண்ணினார். தம் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டார். இந்த கல்வரி அன்புக்கு ஈடாய் இந்த உலகத்தில் என்ன தியாகம் ஈடாய் இருக்க முடியாத அன்பு பிள்ளைகளே, நானும் நீங்களும் அந்த நேசத்தை, அந்த பாசத்தை புரிந்து நம் வாழ்க்கையிலே அழிந்து போகிறவைக்காய அலைந்து திரிந்து களைத்து சோர்வடைந்து நிற்கிற நாம் அவரை நோக்கி பார்க்கலாம். இந்த நாட்களிலே வேத வசனம் சொல்கிறது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளையே, நீ அவரை நோக்கிப்பார். இந்த உலகம் ஒரு நாளைக்கு நம்மை கைவிடும். இந்த உலகத்தில் உள்ளவைகள் ஒரு நாளைக்கு அழிந்துதான் போக போகிறது. ஆனால் நித்தியத்தில் நம்மோடு கூட வாசம் பண்ணக்கூடிய நிரந்தரமான தெய்வம் நம் வாழ்விலே பிரவேசிக்கட்டும். நம் வாழ்க்கையை நாம் அவருக்கென்று அர்ப்பணிப்போம். இந்த உலகத்தை கொடுக்கிற சந்தோஷத்துக்காய் தெய்வத்துடைய அன்பை நாம் இழந்து தொலைத்து விடாதபடி அவருடைய அன்புக்காய் ஏங்கலாம். அவருடைய அன்புக்காய் வாழும்படி தீர்மானம் பண்ணலாம். நம் வாழ்க்கையை தியாகம் பண்ணும்படி தேவ சமூகத்தில் எங்களை அர்ப்பணம் செய்வோமா? நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடப்பதாக. எந்த காரியத்தினால் சோர்வடைந்து மனம் அதைரியப்பட்டு போய் உம்முடைய பிள்ளைகள் இருப்பார்களாய் இருந்தால் அவர்கள் தேற்றப்படுவார்களாக. உம்முடைய தெய்வீக அன்பு அவருடைய இருதயங்களை நிரப்பட்டுக்கும். சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகட்டும். உன் பிள்ளைகளை ஆசீர்வதியும் கனம் பண்ணும் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.